முதலமைச்சர் அவர்கள் சேலம் மாவட்ட மக்களுக்கான இதொரு விழா அரங்கிற்கு வருகை கொண்டுள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாநகராட்சி மேயர், மாவட்ட ஆட்சித்தலைவர், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வரவேற்று வருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. 5 பேரூராட்சிகள் 778 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் 653 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இளம்பிள்ளை கூட்டு குடிநீர் திட்டத்தினை தற்போது தொடங்கி வைக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 5.23 லட்சம் மக்கள் தொகை கொண்ட 5 பேரூராட்சிகள் மற்றும் சேலம், வீரபாண்டி, பனமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 778 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும். இது வந்து காவிரி ரிவரில் வந்து நெருஞ்சிப்பேட்டை பேரேஜுங்க சார். இதுலேருந்து ஒரு 500 மீட்டரில் தண்ணி எடுத்து இங்கே ஹெட் ஒர்க்ஸ் சார். இங்கேருந்து ரா வாட்டர் பம்பிங் மெயின் ஒரு 39 கிலோமீட்டர் கொண்டு வந்து கல்பாரப்பட்டி என்ற இடத்துல வந்து சுத்தம் பண்ணுறோம் சார். இந்த நடுவில் 2 பம்பிங் ஸ்டேஷனில் பம்ப் பண்ணுறோம் சார். இது வந்து 52 MND வந்து சுத்தம் பண்ணுறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு சட்டக்கல்லூரிக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவ மாணவியர் விடுதியுடன் கூடிய நிரந்தர கட்டடத்தின் மாதிரியினையும் பார்வையிட உள்ளார்கள். எப்படி போகணுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு சட்டக்கல்லூரிக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவ மாணவியர் விடுதியுடன் கூடிய நிரந்தர கட்டடத்தின் மாதிரியினை பார்வையிட்டு வருகிறார்கள். வழிவிட சொல்லுங்க. வேளாண்மை உழவு நலத்துறையின் சார்பில் வழங்கப்பட்டு வரும் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட உள்ளார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் இனிப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை பார்வையிட்டு வருகிறார்கள். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது பார்வையிட்டு வருகிறார்கள். இதோ சேலம் மாவட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க மேடைக்கு வருகை தந்து கொண்டுள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காக்க வகுத்தலும் வல்ல அரசு முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் ஆட்சிதான் நல்லாட்சி எனும் வள்ளுவரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப நல்லாட்சி தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாநகராட்சி மேயர், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர்கள், மதிப்பிற்குரிய சேலம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரையும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம்.
மதிப்பிற்குரிய சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்மேகம் IAS அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சேலம், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமக்களே, பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு சேலம் வடக்கு, சேலம் மேற்கு, மேட்டூர் மற்றும் பிற சட்டமன்ற உறுப்பினர் பெருமக்களே, பெருமதிப்பிற்குரிய மாநகராட்சி மேயர் அவர்களே, துணை மேயர் அவர்களே, மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் நகராட்சி நிர்வாகம் அவர்களே, மதிப்புமிகு மாண்புமிகு முதல்வரின் செயலர் பெருமக்களே, மதிப்புமிகு இயக்குனர் பெருமக்களே, அரசின் உயர் அலுவலர் பெருமக்களே, காவல்துறையினுடைய உயர் அலுவலர்களே, பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளுடைய தலைவர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பெருமக்களே, என்னோடு பயணிக்கும் மாநகராட்சி ஆணையர் திரு பாலச்சந்தர் ஐயாப்பா உள்ளிட்ட அனைத்து அலுவலர் பெருமக்களே, இக்கல்லூரியின் முதல்வர் அவர்களே, ஊடகத்துறை சார்ந்த அன்பு உள்ளங்களே, தொழில்துறை சார்ந்த உறவுகளே, பொதுமக்களே, பெரியோர்களே, நண்பர்களே, பயனாளிகளே, பார்வையாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 11/12/2021 அன்று இதே மாவட்டத்திற்கு வந்திருந்து ரூபாய் 1242 கோடி மதிப்பிலான பணிகளை அறிவித்தார்கள். அறிவித்தது மட்டுமின்னால் தொடர்ந்து இங்கே வந்து ஆய்வுகள் மேற்கொண்டு பணிகளின் முன்னேற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை 7ஆம் முறையாக அலுவல் நிமித்தமாக இங்கே வந்து மாவட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் 1367.47 கோடி மதிப்பீட்டிலான 390 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் 235.82 கோடி மதிப்பீட்டிலான 331 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் 50,202 பயனாளிகளுக்கு 170.31 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் ஆக மொத்தம் 1773.6 கோடி மதிப்பீட்டில் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி அவர்கள் வருகை நமக்கெல்லாம் பெருமதிப்பை உவகையும் தரக்கூடியதாக பெருமிதத்தை தரக்கூடியதாக உள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற நிகழ்ச்சியிலே இலவச வீட்டுமனை பட்டாக்கள், சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம், மின்னணு குடும்ப அட்டைகள், விலையில்லா சலவை பெட்டி, தையல் எந்திரம், பழங்குடியினர் நலவாரி அட்டை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசு திட்டங்கள் என்று ஏராளமான திட்டங்களை பயன்களை இங்கே சேலம் மாவட்ட மக்களுக்கு வழங்குவதற்கு இசைவு தெரிவித்து பல்வேறு பணி நெருக்கடி இருந்தாலும் ஓய்வில்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர் இன்று நாளை சேலம் மாவட்டத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் கூறி வருக வருக என்று வரவேற்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் சமர்ப்பித்துக் கொள்வது 12/7/2022 முதல் இன்று வரை நீங்கள் நாளை திறக்க இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் அணை 333 நாட்களாக 100 அடிக்கு மேலாக கொள்ளளவில் இருந்து வருகிறது. இது வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு பதிவு. இன்னும் 10 ஆண்டுகளில் 100 ஆண்டு காண போகக்கூடிய மேட்டூர் அணை வரலாற்றில் இது ஒரு முக்கியமான மையம். ஒரு 100 ஆண்டு கண்ட அரசியல் தலைமையின் வழிகாட்டலில் ஈராண்டு ஆட்சியை நிறைவு செய்து 3ஆம் ஆண்டில் பயணித்திருக்கக்கூடிய இந்த வேளையில்
இன்று சுமார் 804 பேருக்கு முதியோர் உதவித் தொகையை சேலம் மாவட்ட மக்கள் உங்களிடமிருந்து ஆனந்தமாக பெறுகிறார்கள். இலவச வீட்டுமனை பட்டாக்களாக 4239 பேருக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சருடைய விளையாட்டு போட்டியில் மாநிலத்தில் அதிகமாக 44,284 பேர் பதிவு செய்து இன்று 1,753 நபர்களுக்கு 35,029 ரூபாய் மதிப்பீட்டில் பரிசு தொகைகளை உங்கள் தரத்திலேயே பெறக்கூடிய பெரும் வாய்ப்பை இந்த மாவட்ட மக்களுக்கு நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். அதற்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசினுடைய மிகப்பெரிய சாதனைகளான மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, இல்லம் தேடி கல்வி, வருமுன் காப்போம் திட்டம், நகர்ப்புற நமக்கு நாமே திட்டம், நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் இன்னும் சொல்லப்போனால் இந்த 2 திட்டத்தையும் இந்த மாவட்டத்தில் மாநில அளவிலேயே லான்ச் செய்த தொடங்கி வைத்த பெருமையும் கொடுத்திருக்கிறீர்கள். அதுபோலவே முதல்வரின் முதல் திட்டம் மிகவும் புரட்சிகரமான காலை உணவு திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் அனைத்து பள்ளிகளிலும் நடைபெறுவதற்கு நாங்கள் உங்கள் அறிவுரைப்படி தயாராகியுள்ளோம் என்பதையும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதுபோலவே நான் முதல்வன் திட்டம் மிகப்பெரிய திட்டமாக இன்று மக்களால், சேலம் மாவட்ட மக்களால் வரவேற்கப்படுகிறது. நாங்கள் இன்று நன்றியுடன் நினைவு கூறுவது, நீங்கள் அளித்த கூட்டுறவு சங்கங்களில் நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு அளித்த நகைக்கடன் தள்ளுபடியை நாங்கள் மிகுந்த நன்றியுடன் நினைவு கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதுபோலவே மக்களை தேடி மருத்துவத்தில் 97% டார்கெட் குரூப்பை அடைவு செய்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இன்னொரு காப்போம் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த சேலம் மாவட்டம் எழுத்தறிவு சதவீதத்திலும் பெண் கல்வி அறிவிலும் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்டத்துக்கு மிக தேவையான திட்டம் புதுமை பெண் திட்டம். இதுவும் மிக சிறப்பான முறையிலே நடைமுறைப்படுத்த வருகிறது என்பதையும் நாங்கள் பணிவோடு சமர்ப்பித்துக் கொள்கிறோம். ஒரு மிக விழிப்புணர்வு மக்களுக்கு ஒரு மிக கூர்ந்த கவனிப்பாக, குறிப்பாக நரிக்குறவர் இனத்தை சார்ந்த மக்களுக்கு எஸ்டி இனமாக அறிவித்து அதற்கான சான்றுகளை வழங்க ஆணையிட்டதன் பேரில் இன்று அவர்களுக்கு எஸ்டி பிரிவு சான்றிதழ், எம்பிசியாக இருந்தவர்கள் எஸ்டி சான்று, பழங்குடியின சான்று பெறுகிறார்கள். மாண்புமிகு இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் 27/1/2023 அன்று சேலம் மாவட்டத்திற்கு வந்தபோது தாரமங்கலம் ஆரூர்பட்டி என்ற ஊராட்சியில் 44 நரிக்குறவர் பழங்குடிய மக்களுக்கான குடியிருப்பு திட்டத்திற்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் 4.62 லட்சம் மதிப்பீட்டில் வீடு கட்ட ஆணை வழங்கி அடிக்கல் நாட்டப்பட்டு இன்று பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது என்பதையும் பணியோடு சமர்த்துக் கொள்கிறேன். ஊரக இளைஞர்களை திறன்மிக்கலாகவும் நல்லாற்றுப்படுத்தும் வகையிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஊரக விளையாட்டு மையங்களை அமைக்க வேண்டும் என்று ஊரக விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வழிகாட்டியதன் பேரில் இன்று சேலம் மாவட்டத்தில் 385 ஊராட்சிகளிலும் கிராம விளையாட்டு மையங்கள் அமைக்கும்படி நடைபெற்று கிட்டத்தட்ட முடிந்திருக்கிறது என்பதை தங்களுக்கு பணிவோடு சமர்ப்பித்துக் கொண்டு தாங்கள் வகுத்தளிக்கும் திட்டங்களை இந்த மாவட்ட நிர்வாகம் சக அலுவலர்களும் மிக வேகமாக நிறைவேற்றுவதற்கு உறுதி பூண்டிருக்கிறார்கள் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேட்டூர் அணையின் உபரி நீரை 100 ஏரிகளுக்கு நீரேற்று திட்டம் மூலமாக செலுத்தக்கூடிய வகையிலே திருத்திய மதிப்பீடாக இன்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய ஆணைப்படி 673 கோடி ரூபாய்க்கு திருத்திய மதிப்பீடு அரசாணை வழங்கி அவையும் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இதற்கான பணிகளை நாங்கள் வேகமாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்து, அனைவருக்கும் சமவாழ்வு அளிக்க வேண்டும் என்ற ஒரு மிகுந்த சமூக பார்வை மிக்க ஒரு அரசாக இந்த அரசு நம்மை அனைத்து அலுவலர்களையும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. இல்லாமை இல்லை, இல்லாமை என்னும் பிடி இல்லாமல் கல்வி நலம் எல்லோருக்கும் என்று சொல்லி கொண்டு முரசை என்ற பாரதிதாசனுடைய வழிகாட்டுதலில் கொள்கை வகுத்துக் கொண்டு செயல்படக்கூடிய இந்த அரசின் அனைத்து செயல்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் வலுவுடன் முன்னெடுக்கும் என்று சொல்லி, குடிதொழி கோலச்சும் மன்னன் அடிதழில் இருக்கும் உலகு என்ற வள்ளுவரின் வாக்கு கிடங்க இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய அத்தனை உள்ளங்களும் 1 லட்சம் கண்களும் உங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இங்கே வந்திருக்கிறார்கள், யாருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு வரவில்லை என்று உங்களுக்கு சமர்ப்பித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களை மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும்
பெருமதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் பயனாளிகளையும் வருக வருக என்று மீண்டும் ஒருமுறை வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியா. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். புகழ்பெற்ற புவிசார் குறியீடு பெற்ற சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி மர சிற்பம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. மதிப்பிற்குரிய சேலம் மாநகர மேயர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். தற்போது மதிப்பிற்குரிய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். நமது சேலம் மாவட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 1356 கோடி நலத்திட்டங்களை வழங்க வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய மக்களுக்கு முதலமைச்சர் எனது ஆட்சியில் நமது ஆட்சின்னு சொல்லி சட்டமன்றத்தில் எங்களை அனைவரையும் அன்போடு அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுக்க வந்திருக்கின்றார்கள். மூத்த அமைச்சர் நம்மளுடைய நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் அவர்களே, நம்மளுடைய சேலம் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சர், அருமையான ஒரு பொறுப்பு அமைச்சரை சேலம் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் அனைவரையும் அரவணைத்து எந்த கட்சியும் பார்க்காமல் எந்த மக்களும் பார்க்காமல் சேலம் மாவட்டத்தை அரவணைத்து செல்லக்கூடிய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு நேரு அவர்களே, வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள், வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, நலத்திட்டத்தை வாங்க வந்திருக்கின்ற சேலம் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேட்டூர் அணையை நாளைக்கு 10 மணிக்கு திறக்க இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் வரலாறில் தொடர்ந்து ஆண்டாண்டுக்கு முதலமைச்சரே கையால் அந்த காவேரி தண்ணியை திறந்துவிட்ட வரலாறு நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு. அந்த வகையில் நாளைக்கு 20 லட்சம் ஏக்கர் பயனடையக்கூடிய தண்ணீரை மேட்டூர் தொகுதி எனது தொகுதியில் திறந்திருக்கின்றார்கள். அவருக்கு மேட்டூர் தொகுதி மக்கள் சார்பிலும் நம்மளுடைய சேலம் மாவட்ட மக்கள் சார்பிலும் அவரை அன்போடு வரவேற்கின்றேன். 2வது, பாலமலையில் 75 வருஷமா ரோடு கிடையாது. பலவாழ் மக்களுக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு ரோடு போட்டு உடனடியாக மக்களுடைய நலத்திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே மேட்டூர் தொகுதிக்கு எதிர்கட்சி பார்க்காம கூட 550 கோடி நலத்திட்டத்தை மேட்டூர் மக்களுக்கு தமிழ்நாட்டிலே முதல் தொகுதியாக வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேட்டூருக்கு நல்ல திட்டங்களை, சேலம் மாவட்ட மக்களுக்கு நல்ல திட்டத்தையும், சேலம் தமிழ்நாட்டில் முதல் மாவட்டமாக சேலம் மாவட்டம் திகழ்ந்திருக்கின்றது. ஆகவே நிறைய அமைச்சர்கள் பேசியிருக்கின்றார்கள். எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்படுத்த அந்த முதலமைச்சர் அமைச்சருக்கு நாங்கெல்லாம் இந்த நலத்திட்டத்தை எதிர்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் போவோம், முதலமைச்சர் போய் பார்ப்போம், உடனே அவர் மரியாதை கொடுத்து அந்த லெட்டர் வாங்கி உடனே அது நடைமுறை கொண்டு வருவார். நாங்கள் மட்டும் இல்லை, எந்த எம்எல்ஏ போனாலும் சரி, அவரை போய் ஆபீஸில் பார்த்தா அடுத்த செகண்டு அந்த லெட்டர் வாங்கி உரிய துறைக்கு கொடுப்பாரு. நாங்கள் பல முறை முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம், அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு. எங்களுக்கு தான் தெரியும் அந்த சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுறது எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு மரியாதை கொடுத்து எல்லா கட்சி எம்எல்ஏவுக்கு மரியாதை கொடுத்து இந்த நாட்டை சிறப்பாக வழிநடத்தி செல்கின்றார்கள். ஆகவே பல்வேறு கோரிக்கைகளை நாளைக்கு நான் முதலமைச்சரிடம் மேட்டூர் தொகுதியில் கொடுக்கின்றேன். இன்னும் எனக்கு 200 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் பெரிய தொகுதி மேட்டூர் தொகுதிக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மக்கள் முதலமைச்சரை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.
மதிப்பிற்குரிய சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். சிறப்போடு இங்கே நடந்து கொண்டிருக்கிற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் மற்றும் அரசினுடைய முடிவுற்ற திட்டங்கள் மேலும் புதிய திட்டங்களை துவக்கங்களாக வருகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாக நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு நேரு உள்ளிட்ட எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் அந்த முதற்கண வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாற்று கட்சி என்று ஒரு நிலை இருந்தாலும் கூட நாங்கள் போய் என்னுடைய மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது மாதிரி எங்களிடத்திலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 10 கோரிக்கைகளை தாருங்கள், உங்கள் தொகுதியிலே முதலமைச்சர் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னார். இங்கே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருவதற்கு முன்பாக நான் கேட்டது என்னன்னா, என் தொகுதியில் சிவதாபுரம் ஒரு ஊர் எப்பவுமே வெள்ளக்கடாக இருக்கும், மழை பெஞ்சா அந்த சிவதாபுரத்தை காப்பாற்றுவதற்காக 6 கோடி ரூபாயை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். அது இல்லாம எத்தனையோ திட்டங்கள் எங்களுடைய மேற்கு தொகுதியில் நம்முடைய ஏரி, நம்முடைய போர்நாயக்கப்பட்டி ஏரி ரொம்ப அற்புதமான இடம், ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குது, அதை அழகுபடுத்த வேண்டும் என்று கேட்டோம். 20 கோடி ரூபாய் எங்களுக்கு தந்து அந்த திட்டத்தை இன்றைக்கு தூக்கி வைக்க இருக்கிறார்கள். இப்படி நாங்கள் இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தினுடைய கன்னி பேச்சில் கேட்டேன், சேலம் வெள்ளி தொழில் பூங்கா நிறைந்த ஊர், இங்கே வெள்ளி தொழிலை மேம்படுவதற்கு நிதிதாரர்கள் ஐயா என்று கேட்டேன். 25 கோடியை ஒதுக்கி தந்திருக்கிறார். இப்படி கேட்டதெல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் எங்களுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களையும் சொல்லுவதற்கு வார்த்தைகளே இல்லை. இருந்தாலும் கூட சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்தவரையில நகரம் 2 பங்கு, 1 பங்கு கிராமத்தில் இருக்கிறது. கிராமம் முழுக்க முழுக்க ரொம்பவும் ரிமோட் வில்லேஜஸ். நகரத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளும் இருக்கிறது. ஆனால் கிராமத்தில் குடிநீர் இல்லை, சாக்கடை வசதி இல்லை, இது மாதிரி இல்லை நிறைய. ஆகவே மாநகரத்தை பொறுத்தவரையிலே மாநகரத்தில் இருக்கிற மாதிரி வசதிகளை சேலம் நகரத்தை ஒட்டி இருக்கிற அந்த ஒன்றிய பகுதிகளுக்கும் சிறப்பு நிதி ஒதுக்கி தந்து உதவிட வேண்டும் என்று கேட்டதெல்லாம் கொடுக்கிற கிருஷ்ணனாக இருக்கிற எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர்களை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களுக்கும் மீண்டும் ஒருவர் நன்றி தெரிவித்து சேலம் மேற்கு தொகுதியை ஒரு தனிப்பட்ட முறையிலே சிறப்பு நிதி ஒதுக்கிட வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மதிப்பிற்குரிய சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். சேலம் மாவட்டத்திலே பல்வேறு அரசு பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகின்றிருக்கிற போற்றுதலுக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய எங்கள் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களே, வருகின்றிருக்கிற இந்நாள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அரசு அலுவலர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த 2 ஆண்டுகளிலே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய தலைவர் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு மட்டும் 3000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு வருகை தந்திருக்கிற இந்த மக்களின் சார்பில் இதயபூர்வமான நன்றியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்து, இந்த மாவட்ட மக்கள் தமிழகத்திலே எல்லா மாவட்டங்களிலும் இருப்பதைப் போல இந்த மாவட்டத்திலே இருக்கிற மக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பின்னாலே அணிவகுப்பார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சின்ராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இன்று சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக நடைபெறுகின்ற நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைப்பதற்கு வந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய மக்களின் முதல்வர் அன்னார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே,
நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களே, சட்டத்துறை அமைச்சர் அவர்களே, விவசாயத்துறை அமைச்சர் அவர்களே, வனத்துறை அமைச்சர் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அரசு உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்போ நடந்து முடிந்திருக்கின்ற பணிகளும் புதியதாக துவக்கப்பட இருக்கின்ற பணிகளும் 50,500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் சுமார் 1,773 கோடி ரூபாய் திட்டங்களை இன்று துவக்கி வைக்க வந்திருக்கின்ற அத்தனை வேலைகளும் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்த அரசு உயரதிகாரிகளுக்கும் இந்த திட்டப்பணிகள் நமக்கு மாண்புமிகு தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க அத்தனை பணிகளும் சீர சிறப்பாக முடிக்கப்பட்டு இன்று 50,000 பேருக்கு இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக 7வது முறையாக கொரோனா காலத்தில் கூட 2 முறை நம்முடைய சேலம் மாவட்டத்தில் வந்திருக்கின்றார். இது 7வது முறையாக வந்திருந்தால் கூட நமக்கெல்லாம் மிக பெருமை சேர்க்கக்கூடிய சேலம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நீர் திறக்கக்கூடிய வகையில் ஜூன் 2ஆம் தேதி 12ஆம் தேதி பண்ணுவாங்க. இந்த ஆண்டு அதே போல் செய்திருக்காங்க. ஆனால் இந்த திறப்பதற்கு முன்னால் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கடமடையில் இருக்கக்கூடிய அந்த நீர் ஓடைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டது நேரில் சென்று ஆய்வு செய்து அந்த பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கக்கூடிய சூழலை அறிந்த பிறகு நாளை திறக்குவது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது விவசாயிகள். ஏன்னா இது இந்த கடைமடைக்கு போய் தண்ணி போய் சேரும் பொழுது தண்ணீர் வீணாக கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த பணிகளை நேரில் சென்று ஆய்வு செய்திருக்க அப்படிப்பட்ட தமிழக முதலமைச்சரை வாழ்த்தி வணங்கி இதுபோல் பல திட்டங்களை இந்த தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. மதிப்பிற்குரிய கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கௌதம சிகாமணி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். சேலம் மாவட்டத்தின் சார்பாக அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்தியாவிலே இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் முதன்மையான முதலமைச்சர் என் தலைமையார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே, நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அரசு உயர் அதிகாரிகளே, 50,000க்கும் மேலாக இங்கே கலந்து கொண்டிருக்கிற பயனாளிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேலம் மாவட்டத்திற்கு தலைவர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் இதுவரை 7 முறை இந்த சேலம் மாவட்டத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு அதிகமான நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார். இப்பொழுது 50,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இன்று 1,700 கோடிகளை நலத்திட்ட வழங்க இருக்கிறார். இதற்கு முன்னால் 35,000 மக்களுக்கு இதேபோல் ஒரு நலத்திட்டங்களை வழங்கினார். வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து நான் முதலமைச்சராக செயல்படுவேன் என்று சொல்லி அதற்கேற்று இதுவரை 2 ஆண்டுகளிலே மிக சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கத்தின் முதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள். அதனால்தான் எப்பொழுதும் தேர்தலை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்காமல், தேர்தலில் எப்படி வாக்குகள் வாங்க வேண்டும் என்பதை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்காமல், நம்முடைய மக்களை எப்படி முன்னேற்ற வேண்டும், அடுத்த தலைமுறை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள். அதனால்தான் காலை உணவு திட்டமாக இருந்தாலும், அதேபோல் 4 உணவு திட்டத்திலே படித்த இளைஞர்கள் பல லட்சம் பேர் என்று அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பெண் கல்வி இந்த நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் என்ற காரணத்தால் தான் ஒவ்வொரு பெண்களும் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தந்தையாக இருந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். இதுபோல பல எண்ணற்ற புரட்சிகரமான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக உருவாக்கி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் அவர்களை இந்திய நாடே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறீர்கள், லட்சக்கணக்கானவர்கள் இங்கே குழுமி இருக்கிறீர்கள். எப்போதும் நீங்கள் அவருக்கு ஆதரவு தந்து எப்படி இந்த தமிழ்நாட்டை 2021 மீட்டெடுத்தாரோ அதே போல் இந்த இந்தியாவிலே மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய தளபதி அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் அவருக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.
நன்றி ஐயா. மரியாதைக்குரிய சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்தை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் பங்கேற்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய முதல்வர் எங்களுடைய இதயத்தில் என்றும் பூஜிக்கின்ற அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அரசு அதிகாரிகளே, 50,000க்கும் மேற்பட்டு வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளிகள் உங்கள் அனைவருக்கும் நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் முதல்வராக பதவியேற்று 26 மாதங்களில் 7வது முறையாக சேலம் வருகை பெற்றுள்ளார். அண்ணன் தளபதி அவர்கள் சேலம் வரும்போதெல்லாம் இந்த மாவட்டம் வளர்ச்சியும் எழுச்சியும் பெறுகிறது. அதற்காக முதல்வரின் பாதம் தொட்டு நன்றியை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவியேற்ற பொழுது 2 சவால்களை தமிழகத்தில் சந்தித்தார். ஒன்று, காட்டாட்சி செய்த அதிமுக அரசு என்ற நிதிநிலை மோசமாக எடுத்துச் சென்றார்கள். கொரோனா உச்சகட்டத்தில் இருந்தது. இந்த 2 சவால்களையும் சந்தித்து மாபெரும் வெற்றி கண்டவர் அண்ணன் தளபதி என்பதை வருகை தரும் தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் தளபதி அவர்கள் சேலத்துக்கு முதன்முறையாக வருகை தந்த போது இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் செய்யாத ஒரு சிறப்பை சேலம் மாவட்டத்திற்கு ஆக்சிஜன் கொண்ட 100 படுக்கை வசதிகள் கொண்ட கோவிட் கேர் சென்டரை உருவாக்கி வரலாற்று சிறப்புமிக்க சேலத்திற்கு பெருமை சேர்த்து கொடுத்தார் தளபதி அவர்கள். அவருக்கு பாதம் தொட்டு நான் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதைத் தொடர்ந்து நம்ம தளபதி அவர்கள் 21ஆம் ஆண்டு 3வது முறையாக தமிழகத்தில் சேலத்தில் வருகின்ற போது 31,000 பயனாளிகளுக்கு கோடிக்கணக்கான வாரி வழங்கி 7 எளிய மக்கள் வைத்து பாலை வார்த்தை நம்ம தளபதி அவர்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு 50,000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்றார். நம்முடைய சேலம் மாவட்டம் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் அண்ணன் தளபதி அவர்கள் 9,000 கோடி ரூபாய் நிதியை வாரி வழங்கியிருக்கிறார் சேலம் என்பதை நம்முடைய தாய்மார்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர்கள் சாதனைகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நம்முடைய ஏழை எளிய பெண்களுடைய குழந்தைகள் 8,000 குழந்தைகள் பயன்படுகிறார்கள். முதலமைச்சரின் முகவரி திட்டம் அற்புதமான திட்டம். முதலிடத்தில் மனுக்களை கொடுத்தால் நடக்குமா நடக்காதா என்று இருந்த காலத்தில் இன்றைக்கு 2,13,000 மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு சேலம் மாவட்ட மக்கள் பயணித்திருக்கிறார்கள். அதற்காக நான் நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி கடன் நம்முடைய மாவட்டத்தில் 2 கோடி கல்வி ஏழை எளிய பெண்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறார். கல்வி கடன், இலவச வீட்டுமனை பட்டா கடந்த 10 ஆண்டுகள் காலமாக நடையாக நடந்து கிடைக்காத இலவச மனை பட்டாவை 15,000 குடும்பங்களுக்கு அண்ணன் தளபதி ஆட்சியில் 26 மாதங்களில் வழங்கியிருக்கிறோம். சேலம் மாவட்டத்தில் இலவச மகளிர் பஸ் பயணம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இலவச பஸ் பயண திட்டத்தை தொடங்கி நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் சுமார் 12 கோடி மக்கள் பயனாளிகள் பயணித்திருக்கிறார்கள். அதிலே திருநங்கைகள் மட்டும் 73,000 பேர், மாற்றுத்திறனாளி 8,03,000 பேர் பயணித்திருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டத்தில். அதே போல நம்முடைய தாய்மார்கள் துயரை துடைப்பதற்காக அண்ணன் தளபதி அவர்கள் சேலம் மாவட்டத்திலே 1,46,000 நகை பயனாளிகளுக்கு 486 கோடி தள்ளுபடி செய்து தாய்மார்களுடைய விதத்திலே இடத்தில் நிரந்தரம் கிடைத்திருக்கிறார். அதே போல பயிர்களின் தள்ளுபடி நம்முடைய மாவட்டத்தினுடைய அண்ணன் தளபதி பல திட்டங்கள் செய்திருந்தாலும் கூட பதவியேற்க சொன்னார். கல்வியும் மருத்துவம் என்கிற கண்கள் என்று சொன்னார். மருத்துவத்திலே புரட்சி கண்டவர் இந்தியாவிலே ஒரு முதல்வர் என்று சொன்னால் அண்ணன் தளபதி மட்டும்தான். கலைஞர் வருமுன் காப்போம் திட்டம் 128 முகாம்களை சேலம் மாவட்டத்தில் நடத்தப்பட்டு 1,14,000 பயனாளிகள் நோய்கள் வருவதற்கு முன்பாக காப்பாற்றிருக்கிறார். மக்களை தேடி மருத்துவம் 27,37,000 பேர் உருவாக்கியிருக்கிறார். அதே போல இன்னொரு காப்போம் நம்மை காக்கும் திட்டம், இது மிகப்பெரிய ஒரு திட்டம். 8,000 பேர் இந்த மாவட்டத்தில் காத்திருக்கிறார். முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டம், அதேபோல் கல்வியிலே புரட்சி கண்டவர் நம்முடைய தலைவர் அவர்கள் 4 முதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், அதுபோல பல திட்டங்களை கொடுத்தவர் நம்முடைய முதல்வர்கள். சேலம் மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளுக்கு சுமார் 4,000 கோடி ரூபாய் அடிப்படை திட்டங்கள், சாலை வசதி, தெருவிளக்கு போன்ற திட்டங்களுக்காக வாரி வழங்கியவர்களுடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்து, நம்முடைய மாவட்டத்திற்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த மாவட்டம் வளர்ச்சி கடிதம் என்பதை ஒரு சொல்லி வாழ்க்கை விடைபெறுகிறேன். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முத்தமிழ் டாக்டர் கலைஞரால் துவக்கப்பட்டது. ஸ்டீல் பிளான் இன்றைக்கு கம்பீரமாக காட்சியளிக்கிறது. தந்தை பெரியார் பல்கலைக்கழகம், ரயில்வே கோட்டம், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
திருமணி முத்தார் திட்டம், கூட்டுறவு திட்டம், இது அத்தனை திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அண்ணன் தளபதி ஆட்சியில இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் பள்ளி நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் படித்தது அத்தனை பேரும் இன்னைக்கு 400 கிலோமீட்டர் சென்று வேலை செல்கின்ற சூழல் இருந்தது. அந்த நிலையை மாற்றி நம்முடைய டைப்பிங் மென்பொருள் தொழில் பூங்காவை 30 கோடி கிடைக்கிறார். அதே போல ஜவுளி பூங்கா, இப்படி எண்ணிலங்கா திட்டங்களை மாறி வழங்கிய தமிழக முதல்வருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சேலம் மாவட்ட மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை விழா முன்னிலை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். விழாவிற்கு அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, வருகிறது ஒப்பற்ற தலைவர் கலைஞர்களுடைய சிலையை திறந்து வைத்து பழைய பேருந்து நிலையத்திற்கு அதே போல் இருக்கின்ற நேரு பெயரில் அமைந்திருக்கிற கலையரங்கம், விக்டோரியா பெயரில் அமைந்திருக்கின்ற வணிக வளாகம், அதே போல புதிய பேருந்து நிலையத்தை கட்டி முத்தமிழறிஞர் கலைஞருடைய பெயரிலே ஈரடுக்கு பஸ் ஸ்டாண்ட் அந்த பேருந்து நிலையத்தில் திறந்து வைத்து இறுதியாக இங்கு வந்து 52,000 பயனாளிகளுக்கு 1,700 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள உதவிகளை வழங்க வருகின்ற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் MRK அவர்களே, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களே, வனத்துறை அமைச்சர் அவர்களே, வருகை இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நம்முடைய இந்த கல்வி எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து அப்படி பணியாற்றியிருக்கிற நம்முடைய ராஜேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர், நமது மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர், சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வருகை இருக்கின்ற அரசு அலுவலர் பொதுமக்கள், இங்கு எங்களுக்கு உதவிகரமாக இருந்த நம்முடைய முன்னாள் அமைச்சர் செல்வகணபதி அவர்கள், சிவலிங்கம் அவர்கள் மற்றும் வந்திருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே உங்களுக்கு ஒரு சொல்லையாக வேண்டும். கடந்த கால ஆட்சியிலே அவர்கள் தரப்பட்ட கடன்கள் தவறுதலாக தரப்பட்டது என்று சொல்லி கிட்டத்தட்ட 52,000 குடும்பங்களுக்கு 528 கோடி ரூபாயை நிலுவையாக தரக்கூடாது என்று அதிகாரிகள் சொன்னபோது, இல்லை விவசாயிகளுக்கு உடனே வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த 52,000 குடும்பங்களுக்கும் 500க்கும் மேற்பட்ட கோடியை தந்து அந்த விவசாயிகளுடைய குடும்பத்திலே விளக்கேற்றியதுதான் இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எனவே அவர் கொடுத்தார்கள் இல்லை என்று இல்லாமல் தான் தன்னுடைய மக்கள் என்று கருதி அதை வழங்கியிருக்கிறார்கள். இங்கு கூட இன்றைக்கு கூட இளம்பிள்ளை கூட்டுக்குடிநீர் திட்டம் முதல் கட்டமாக ஒரு திறந்து வைத்திருக்கிறார்கள். 300 கிராமங்களுக்கு செல்வதற்காக அதனுடைய மதிப்பு என்பது 652 கோடியே 84 லட்சம். அதில் 300 முதல் கட்டம் 300 குடும்பம் 300 ஊர்களுக்கு போகிறது. அடுத்த கட்டமாக 400 கிராமங்களுக்கு அது செல்ல இருக்கிறது. இடையில கொஞ்சம் அந்த ஏர்டெல்காரங்களும் இருக்கிற அடியில் உயர் பதிக்கிற அந்த பணி நடைபெற்றால் பைப்பை உடைத்து விட்டார்கள். ஏனென்றால் இன்றைக்கு 700 கிராமங்களுக்கு சென்றிருக்கிறது. குடிநீர் திட்டங்களை வழங்கியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் குடிநீர் திட்டத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்திருக்கிறார் என்பதை சொல்லியாக வேண்டும். அவர் பொறுப்பேற்ற போது தமிழ்நாடு ஜல்ஜீவன் திட்டத்திலே இந்தியாவிலே 24வது இடத்தில் இருந்தது. அவர் பொறுப்பேற்று இதற்கு அதிக நிதி ஒதுக்கிய காரணத்தால் இந்தியாவிலே முதலிடம் என்று சொல்லி ஒன்றிய அரசு நமக்கு விருதினை வழங்கியிருக்கிறார்கள். முதலிடத்துக்கு வந்திருக்கிறோம். அதற்கு ஆகப்பட்ட செலவு என்பது கிட்டத்தட்ட 14,071 கோடி 38 லட்சம் வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் தரப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டங்களை மறுசீரமைப்பு செய்வதற்காக கிட்டத்தட்ட 1,658 கோடியே 35 லட்சம் வழங்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஜல்ஜீவன் திட்டத்திலே கிராமப்புறத்திலே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார் முதலமைச்சர். சரி, நாங்கள் தலைவர் அவர்கள் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதை கொண்டு வெளிநாட்டுக்கு சென்று முதலீட்டாளர்களை பார்த்து சென்ற நேரத்தில் எங்களுக்கு உத்தரவிட்டு தென் மாவட்டங்களில் இருக்கிற 10 மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 21,000 கோடிக்குள்ள குடிநீர் திட்டங்களை நிறைவேற்ற சொல்லி அதற்கான உத்தரவை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். கோவை, மதுரை,
திருச்சி, அதே போல் திருநெல்வேலி, ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் ஏற்கனவே அவர் இந்த துறையினுடைய அமைச்சர், துணை முதலமைச்சர், மேயர் அப்படி இருக்கிற போது ராமநாதபுரத்திற்காக கூட்டு குடிநீர் திட்டத்தை அவர் தான் ஆரம்பித்தார். இன்றைக்கு அதே ராமநாதபுரத்திற்கு 2வது திட்டமாக கிட்டத்தட்ட 4800 திண்டுக்கல் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், கரூர் மாவட்டத்தில் ஒரு பகுதிகள் செல்வதற்காக இப்போது ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் இருந்தபோதுதான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், வேலூர் மாவட்டத்திற்கு ஆரம்பித்து வைத்தார். இன்றைக்கு அவரே 2வது திட்டத்துக்கும் 7000 கோடி ரூபாய் செலவிலே தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறது. எனவே இங்கு நகராட்சி துறையை பொறுத்தளவு எங்களுக்கு ஆண்டுக்கு 24,000 கோடி வளர்ச்சி திட்டங்களுக்காக பணம் ஒதுக்கி தருகிறார்கள். அதிலே கிட்டத்தட்ட பார்த்தால் 9,500 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டருக்கு சாலைகள் செய்வதற்கும், இன்னொரு ஆண்டு 6,500 ஆக 11,500 கிலோமீட்டர் நகர்ப்புறத்தில் இருக்கிற சாலைகளை செப்பனிடுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பணி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். மழைநீர் வடிகால், அதுபோல சாக்கடை, கழிவறை, லைட்டு, அத்தனை வசதிகளையும் செய்ய சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சேலத்திற்கு மட்டும் நான் சொல்கிறேன், சேலத்திற்கு 528 கோடியிலே பாதாள சாக்கடை திட்டம் வழங்கியிருக்கிறார்கள். 3 பெரிய ஏரிகளை செப்பனிட சொல்லி கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய். இந்த வீரபாண்டி இருக்கிற அந்த ஏரி, பனமரத்துப்பட்டி ஏரிக்கு மட்டும் திட்டம் ஆய்வில் இருக்கிறது. 3 ஏரிகளுக்கு 100 கோடி ரூபாய் தந்து விட்டார்கள். புதிய பாலம் ஒன்றுக்காக 150 கோடி ரூபாய் ஏற்கனவே தந்திருக்கிறார்கள். குடிநீர் திட்டம், இளம்பிள்ளை குடிநீர் திட்டம் சேலத்தினுடைய கிராம மக்களுக்கு வந்திருக்கிறது. சேலத்தில் சாலைகளை செப்பனிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த மணிமுத்தாறு அந்த ஆற்றிலே கழிவுநீர் கலக்கக்கூடாது என்ற ஒரு புதிய திட்டத்தையும் போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே சேலத்தில் இன்னும் பெரிய கோடிக்கணக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். ஏன் இந்த இடம் கூட இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது பொறியியல் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரிக்கு சொந்தமானது. சேலத்தில் 20 கோடி ரூபாயிலே விளையாட்டு அரங்கம் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று பணம் ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கிவிட்டார்கள். 2 ஆண்டுகளாக அதற்காக இடம் தேடி கிடைக்கவில்லை. நேற்று காலையில் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுடன் பேசி, இங்கே இருக்கிற நம்முடைய பொறியியல் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களும் பேசி, இன்றைக்கு இந்த 20 ஏக்கர் நிலம் விளையாட்டுத்துறைக்காக ஒதுக்கி 2 நம்முடைய இன்ஜினியரிங் கல்லூரியும் விளையாட்டுத்துறை இணைந்து இதை செயல்படலாம் என்று ஒரே நாளில் உத்தரவு தந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அப்படி கொடுத்து விட்டு தான் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். எனவே சேலத்தை பொறுத்தளவு முன்னால் பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியது போல இங்கு அவர்கள் செய்ததை விட கூடுதலாக செய்வோமே தவிர குறைச்சி விடாது. நான் கேட்டால் நாங்கள் தான் செய்தால் நீங்கள் திறந்து வைக்கிறீங்கன்னு. நீங்கள் செஞ்சதை ஒழுங்காக நாங்கள் முடித்து திறந்து வைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் நாங்கள் செஞ்சதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு போட்டாங்க அவங்க. எனவே எந்த ஆட்சி செய்ததல்ல, நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றுகிற முதலமைச்சர் அப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு இது 2வது கூட்டம். ஏற்கனவே ஒரு இடத்துல 45,000 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள், இன்றைக்கு 52,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள். சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மொத்தம் 40 லட்சம் மக்கள் ஒரு குடியிருக்கிற பகுதி. இந்த 40 லட்சம் பகுதியிலே கிட்டத்தட்ட இந்த ஆட்சி 2 ஆண்டு காலத்தில் 2 லட்சம் மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு கருமந்துறையில் 5 ஆண்டு காலம் எந்த நலத்திட்ட உதவிகளும் மலைவாழ் மக்களுக்கு தரவில்லை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். ஏற்காட்டில் இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பேர்களுக்கும் கடைகள் கட்டித்தந்து அவருடைய வாழ்விலே முன்னேறுவதற்காக அந்த பணியும் நம்முடைய முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய முதலமைச்சர்களுடைய இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி. இந்த ஆட்சிக்கு இந்த வந்திருக்கிற பயனாளி பெருமக்கள் உறுதுணையாகவும் தளபதி அவர்களுக்கு உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை விழா தலைமையுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழக முதல்வர், கழகத் தலைவர் தளபதியாளர் அவர்களே,
வரவேற்புரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் சகோதரர் நேரு அவர்களே, வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களே, சட்டத்துறை அமைச்சர் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர் பெருமக்களே, பல்வேறு பொறுப்புகளிலே வீற்றிருக்கிறவர்களே, பல்வேறு அரசு துறையினுடைய செயலாளர்களே, அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகளே, வெள்ளம் போல் குழுமியிருக்கிற தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் இருந்து நான் பிரமித்து போயிருக்கிறேன். எனக்கு சேலம் புதிய ஊர் அல்ல. 1962 இருந்து இந்த மாவட்டத்தில் என் காலடி படாத இடம் கிடையாது. சேலத்து சிங்கமாக இருந்த வீரபாண்டியார் அவருடைய காலத்தில் என்னை இந்த பகுதியில் எல்லா இடங்களுக்கும் கூட்டத்துக்கு அழைத்து வந்தவர். ஆனால் எத்தனையோ விழாக்களை நான் பார்த்திருக்கிறேன், மாநாடுகளை பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு காலையில் நம்முடைய தளபதி அவர்கள் கலைஞருடைய சிலையை திறப்பதற்காக அவர் தங்கியிருந்த இடத்திலிருந்து புறப்பட்டு இந்த மண்டபத்திலே கால் வைக்கிற வரையில் அதை எப்படி வர்ணிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. மக்கள் வெள்ளத்திலே நீந்தி வந்தார் என்று தான் சொல்லலாம். என்னால் அந்த ஊர்வலத்தை, மக்களுடைய எழுச்சியை, மனோபாவத்தை, முறுக்கேறிய வாலிபர்கள், பெரியவர்கள், மூதாட்டிகள், இளம் சீரார்கள், சமுதாயத்தில் அத்தனை வயதினர்களும் போட்டி போட்டுக்கொண்டு அவரிடத்தை கை நீட்டுவதும் முகத்திலே சிரிப்பை கொட்டுவதும் பார்த்த பொழுது நான் என்னையே மறந்து கல்லூரியிலே நான் படித்த ஜூலியஸ் சீசரில் ஒரு பகுதி வரும். ஜூலியஸ் சீசர் வெற்றி பெற்று ரோம் நாட்டுக்கு திரும்புவான். அவன் திரும்புகிற பொழுது அந்த மக்கள் எப்படி வரவேற்றார்கள் என்பதை ஷேக்ஸ்பியர் அற்புதமாக எழுதியிருப்பார்கள். நான் இன்றைக்கு நினைக்கிறேன், அந்த ஜூலியஸ் சீசருக்கு தந்த வரவேற்பை விட ஒரு மடங்கு அதிகம் என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கு தலைவருக்கு தந்த வரவேற்பு. போதும் போதும் என்ற நிலை உருவாக்கிவிட்டது. அவ்வளவு பெரிய மக்களுடைய வெள்ளத்தின் அன்பில் திளைத்து வந்தவர் இந்த மண்டபத்தில் ஏறி உட்கார்ந்து பார்த்தால் 8 திக்கிலும் மக்கள் வெள்ளம். மேட்டூர் அணை முழுது நிரம்பி 120 அடிக்கு மேலே வெள்ளம் போனால் அந்த கரையில் இருந்து பார்த்தால் எப்படி மேட்டூர் அணை தெரியுமோ அப்படி மக்கள் வெள்ளத்தை நான் இந்த மண்டபத்திலே பார்க்கிறேன். இவ்வளவு பெரிய மக்கள் வருவதற்கு என்ன காரணம்? இங்கேயாவது சில திட்டங்கள் தருகிறார்கள். வீதியில் வெயிலில் நின்று போட்டி போட்டுக்கொண்டு தொண்டை கிழிய தளபதி தளபதி என்று அழைத்தார்களே, அது எதை காட்டுகிறது? அவருடைய 2 ஆண்டு கால ஆட்சியினுக்கு சாட்சியாக அதை காட்டுகிறார்கள். பொதுவாக யாராயிருந்தாலும் கொஞ்ச நாள் ஆனால் அதுக்கு டிப்ரிசியேஷன் வேல்யூ வரும். ஒரு கார் வாங்குகிறோம், 1 வருஷம் கழித்து விற்கிறோம், அதிகமாக ஓடி இருக்காது, இருந்தாலும் அதற்கு ஒரு டிப்ரிசியேஷன் வேல்யூ வந்துவிடும். வாங்கி மறுநாள் விற்றால் கூட டிப்ரிசியேஷன் இருக்கும். ஆனால் 2 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தி இருக்கிறார்.
வீதியில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, இங்கே உட்கார்ந்து இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி 2 பேரும் சத்திய பிரமாணம் செய்து தளபதியை பாராட்டி இருக்கிறார்கள். தப்பி தவறி கூட நீங்கள் எதிர்கட்சிக்கு போனால் சும்மா விட மாட்டோம். 2 பேரையும் உங்க தலைவர்கிட்ட சொல்லணும், இப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகிறார் அவர். அவருக்கு நாம் உருவாவிட்டால் இந்த நாடு நம்மை பற்றி என்ன கருதும் என்று நீங்கள் தைரியமாக சொல்லணும். ஆக டிப்ரிசியேஷன் வேல்யூ இல்லை. தலைவருடைய 2 ஆண்டு கால ஆட்சிக்கு மக்கள் மத்தியிலே மதிப்பு குறையவில்லை, மதிப்பு கூடியிருக்கிறது. So there is no depreciation value, only appreciation value என்று நான் திருப்பி சொல்லுவேன். அந்த அப்ரிசியேஷன் 2 ஆண்டு காலத்தில் வாங்கியிருக்கிறார். ஆட்சியிலே 2 வகை உண்டு தலைவருக்கு. ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொன்று கட்சி. இந்த 2ஐயும் ஒரு சேர நடத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக கட்சியை நடத்தியவர். அந்த ரத்தத்திலே உதித்தவர் தளபதி அவர்கள். ஆக ஆட்சியிலே அப்ரிசியேஷனை வாங்கியிருக்கிறார். கட்சியை நடத்துவதிலேயும் அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கிறார். கட்சியை இவ்வளவு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற இந்தியாவிலேயே கட்டுக்கோப்பான ஒரு கட்சி உண்டென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவேதான் அவர் சுட்டு விரலுக்கு, அவர் காட்டுகிற திக்குக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிறடத்து கிளர்ந்து எழும் என்று இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் உணர்கிறார்கள். எனவே அவரை இந்தியாவிற்குடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். எனக்கு என்ன பெருமை என்றால், தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி கொஞ்ச காலம் இவரெல்லாம் என்ன என்றுதான் கருதினார்கள். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் ஏளனமாக கருதினார்கள். அவர் முதலமைச்சராகி முதலாக மொரார்ஜி தேசாயை தான் பார்க்க போனார். அவர் கல்வி ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நிதியமைச்சர் கூட மாதவனை அழைத்து கொண்டு போனார். போகிற பொழுது இடையில டிராபிக் 5 நிமிடம் லேட் ஆகிவிட்டது. 10:30 கொடுத்திருந்தால் தான் 10 ஒரு 5 நிமிடம் லேட்டா போனார். உடனே மொரார்ஜி தேசாய் சொன்னார், நான் என்ன வீட்டு வேலைக்காரனா, நீங்கள் வருகிற வரையில் நான் காத்து கொண்டிருப்பது. முதலாக ஒரு முதலமைச்சர் ஆகி போகிறார், வாருங்கள் உட்காருங்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்ல வேண்டிய மொரார்ஜி தேசாய் வீட்டு வேலைக்காரனா நான் காத்து கொண்டிருப்பதற்கு என்று சொன்னார். கலைஞர் சொல்லுவார், அந்த நாற்காலியின் மீது நான் உட்கார்ந்தேன், முள்ளின் மீது உட்காருவதை போல் உட்கார்ந்தேன். அவருடைய மனம் எப்படி துடிச்சிருக்க பாருங்கள். அந்த வார்த்தையை கேட்ட பிறகு, அந்த நாற்காலியிலே நான் உட்கார்ந்தேன், முள்ளின் மீது உட்காருவதை போல் உட்கார்ந்தேன். அடுத்த கேள்வி கேட்டாரா அவர், எங்கே வந்தீர்கள்? பணம் தேவையை கேட்க வந்தோம். உடனே மொரார்ஜி தேசாய் சொன்னாராம், பணம் காய்க்கும் மரம் ஒன்றும் என் வீட்டில் இல்லையே உங்களுக்கு அறுத்து கொடுப்பதற்கு, இவ்வளவு கிடைத்தால் போதும், எவனையும் திருப்பி தாக்குவதிலே தலைவரை விட்ட ஆள் கிடையாது. உடனே சொன்னாராம், பணம் காய்க்கும் மரமே உலகத்தில் கிடையாது, பின் எப்படி உன் தோட்டத்தில் இருக்கும் என்றார். அப்பொழுது சொன்னாராம், நீங்கள் ரொம்ப பெரியவர்கள், உங்களோடு நான் பேச விரும்பவில்லை, நீங்கள் பிரதம மந்திரியை பேசிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். கலைஞர் சொன்னார், அவர் அடித்ததற்கு ஒரு திருப்பி ஒரு அடி அடித்து விட்டு வந்து விட்டேன் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் இந்தியாவில் இந்திரா காந்தி முதல் கொண்டு மொரார்ஜி தேசாயிலே, அதே மொரார்ஜி தேசாய் மறுபடியும் எம்பி பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கு அதே கலைஞர் காலில் தான் விழுந்தார். வாஜ்பாய், குஜிராவ், சந்திரசேகர், பிபி சிங்
அத்தனை பிரதம மந்திரிகளையும் உருவாக்கி காட்டினார். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று நேரு குடும்பத்துக்கே ஒரு அழைப்பை விட்ட தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர். ஆனால் அவருக்கு கூட அந்த அகில இந்திய அங்கீகாரம் செல்வாக்கு கிடைப்பதற்கு கொஞ்சம் நாளாயிற்று. ஆனால் தளபதிக்கு 2 ஆண்டு காலத்துக்குள்ளாக இன்றைக்கு அவர் கல் தேடி இருக்கிறார். இதை முடித்துவிட்டு நாளைக்கு சென்னையிலே ஒரு பெரு விழா, மருத்துவமனை திறக்கிற விழா. கோட்டத்தை திருவாரூரிலே திறந்துவிட்டு பாட்னா நோக்கி செல்லுகிறார். இந்தியாவின் அரசியல் எதிர்காலத்தை கணிப்பதற்காக. ஆக ஆட்சியும் கட்சியையும் ஒரு சேர நடத்துகின்ற நம்முடைய தலைவர் நம்முடைய பாராட்டுக்குரியவர், போற்றுதலுக்குரியவர். நான் ஒன்றை சொல்லிவிட்டு போகிறேன். என்னுடைய அனுபவத்தை வைத்து, தளபதி அவர்களே, இதே ரேஞ்சில் நீங்கள் ஆட்சி நடத்தினால் 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடுவீர்கள். உங்கள் ஆட்சி நீடிக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திட்டப்பணிகள் குறித்த காணொளி இப்போது உங்கள் பார்வைக்கு. நவீன தமிழகத்தின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழா கொண்டாடும் இத்தருணத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேலம் மாவட்டத்திற்கென பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதன் வரிசையில் இன்றைய தினம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் ரூபாய் 652.84 கோடி மதிப்பீட்டில் வீரபாண்டி ஊராட்சியில் காவேரி ஆற்றங்கரையோரம் பகுதியில் 5 பேரூராட்சிகள் மற்றும் 778 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் இளம்பிள்ளை கூட்டு குடிநீர் திட்டம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் ரூபாய் 97 கோடி மதிப்பீட்டில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் 2 தடங்களில் நவீன வசதிகளுடன் மறுசீரமைக்கப்பட்டுள்ள பழைய பேருந்து நிலையம் ரூபாய் 19.71 கோடி மதிப்பீட்டில் பெரியார் பேரங்காடி மறுசீரமைப்பு பணி மற்றும் ரூபாய் 28.59 கோடி மதிப்பீட்டில் பள்ளப்பட்டி ஏரி புனரமைத்தல். சட்ட கல்வித்துறை சார்பில் அரியானூரில் ரூபாய் 101.5 கோடி மதிப்பீட்டில் சேலம் அரசு சட்டக் கல்லூரி மாணவ மாணவியர் விடுதிகளுடன் கூடிய நிரந்தர கட்டடம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் ரூபாய் 3.69 கோடி மதிப்பீட்டில் வாழப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குறிச்சி முதல் ரங்கனூர் சாலையில் மேம்பால பணி. ரூபாய் 4.22 கோடி மதிப்பீட்டில் கீரான்காடு முதல் முட்டாள் வனப்பகுதி முடிவு வரை சாலையை மேம்படுத்துதல். ரூபாய் 25.36 லட்சம் மதிப்பீட்டில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் கதிரடிக்கும் களம், நியாய விலைக்கடை மற்றும் மிதிவண்டி நிறுத்துமிடம் அமைத்தல். நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் ரூபாய் 247 கோடி மதிப்பீட்டில் ஓமலூர் மேச்சேரி சாலையை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்துதல். ரூபாய் 16 கோடி மதிப்பீட்டில் ஓமலூர் ரயில்வே நிலையங்களுக்கு இடையே சாலை மேம்பாலம் மற்றும் ரூபாய் 9.58 கோடி மதிப்பீட்டில் முள்ளுவாடி சாலை வசிஷ்டா நதியின் குறுக்கே உயர்மட்ட பாலம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் ரூபாய் 3.98 கோடி மதிப்பீட்டில் சேலம் உருக்காலையில் 30,000 சதுரடி பரப்பளவில் 2,000 பேர் அமரும் வகையில் 1000 பேர் தங்கும் வசதியுடன் மற்றும் 500 பேருக்கு ஆக்சிஜன் படுக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள பல்நோக்கு பேரிடர் உதவி மையம் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் ரூபாய் 3.20 கோடி மதிப்பீட்டில் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலைய விடுதி என மொத்தம் ரூபாய் 235.82 கோடி மதிப்பீட்டில் 331 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் மற்றும் ரூபாய் 1367.45 கோடி மதிப்பீட்டில் 390 முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகள் துவக்கி வைத்தும் ஆக மொத்தம்
ரூபாய் 1603.27 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டப்பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. இத்திட்டங்களை வருகை தந்து துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைத்து சேலம் மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுக்கு பெயர்தான் சாதி. அந்த உழைப்பின் தன்மையை, அந்த உழைப்பின் மேன்மையை, அந்த உழைப்பின் மதிப்பையை நீங்கள் இன்று உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதோ சேலம் மாநகரில் பல்வேறு துறைகளின் சார்பில் 235 கோடியே 82 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 331 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கும்படி நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆயிரத்து 367 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 390 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் இளமை கால வாழ்க்கையில் பின்னி பிணைந்த ஊர் சேலம். 1949-50 காலகட்டத்தில் சேலம் கோட்டை பகுதியில் ஹபீப் தெருவில் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்தார்கள். அத்தகைய சேலம் மாநகரில் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு காணும் இந்த இனிய தருணத்தில் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்புள்ள சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் அரசு விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்களே, சேலம் பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் KN நேரு அவர்களே, மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களே, மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்களே, சேலம் மாநகராட்சியினுடைய மேயர் திரு ராமச்சந்திரன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்திபன் அவர்களே, டாக்டர் பொன் கௌதம் சிகாமணி அவர்களே, சின்ராஜ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேந்திரன் அவர்களே, அருள் அவர்களே, சதாசிவம் அவர்களே, துணை மேயர் சாரதாதேவி அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா IAS அவர்களே, CMA பொன்னையா அவர்களே, சேலம் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திரு கார்மேகம் IAS அவர்களே, சேலம் மாநகராட்சியுடைய ஆணையர் திரு பாலச்சந்தர் IAS அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றி இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மிகுந்த பெருமையோடு இங்கே குழுமி இருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய எழுச்சியை பற்றி எடுத்துச் சொன்னார். ஆக அந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த நலத்திட்ட நிகழ்ச்சியை நலத்திட்ட விழாவாக மட்டுமல்லாமல் ஒரு மாநாடு போல் ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர் நேரு அவர்கள். மலைக்கோட்ட வீரரான நேரு இன்றைக்கு சேலத்தில் மக்கள் கோட்டையை திரட்டி காட்டியிருக்கிறார். அவருக்கு துணை நின்றிருக்கக்கூடிய ஆட்சித் தலைவர் அவர்களுக்கும் அரசு அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய 100ஆண்டு விழா தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் சேலம் மாநகரில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய திருவுருவச் சிலையினை திறந்து வைத்துவிட்டு ஒரு மன நிறைவோடு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். சேலம் மாவட்டத்தில் ஏற்கனவே 27/8/2019 அன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மாநகராட்சி சார்பிலே பேரறிஞர் அண்ணா அவர்களின் பூங்காவில் தலைவர் கலைஞர் அவருடைய சிலை திறக்கப்பட்டுள்ளது. அண்ணாவின் பூங்காவில் பூத்த மனம் தரும் மலர்தான் தலைவர் கலைஞர் அவர்கள். சேலத்துக்கும் தலைவர் கலைஞருக்குமான நட்பு என்பது அன்பான நட்பு, ஒரு குடும்ப நட்பு. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முழு கதை வசனகத்தவாக ஆக்கிய ஊர் இந்த சேலம். இன்றைக்கும் சேலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் முகப்பு கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய உரிமையாளர் TR சுந்தரம் அவர்கள், திரைப்பட தயாரிப்பாளரான சுந்தரம் அவர்கள்தான் தலைவர் கலைஞர் அவர்களை சேலத்திற்கு அழைத்தார்கள். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுத்தார்கள். இங்கே பணியாற்ற வருவதன் காரணமாக எனது இயக்க பணிகள், கழக பணிகளுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது என்று நிபந்தனை வைத்து, அப்படி எதுவும் இருக்காது என்று சுந்தரம் அவர்கள் சொன்ன பிறகுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் சேலத்திலே தங்கி பணியாற்ற ஒப்புக்கொண்டார்கள். அப்படி பணியாற்றி துவங்கிய நேரத்தில் வெளிவந்த படம்தான் மந்திரி குமாரி. தலைவர் கலைஞர் அவர்கள் சேலத்தில் தங்கியிருந்த அந்த காலகட்டத்தில் தான் 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகமே உருவானது. கழகத்தின் தொடக்க விழா சென்னையில் நடைபெற்ற போது சேலத்தில் இருந்துதான் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னைக்கு சென்றார். அதுதான் வரலாறு.
அந்த அளவுக்கு தலைவர் கலைஞருடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஊர்தான் இந்த சேலம். அவருடைய நூற்றாண்டின் தொடக்கத்தில் முதல் சிலை நிறுவப்படுவது மிக மிக பொருத்தமான ஒன்று. இத்தகைய சேலம் மாவட்டத்திற்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மறைந்த என்னுடைய ஆருயிர் அண்ணன் சேலத்து சிங்கம் வீரபாண்டியார் அவர்களால் இந்த சேலம் மாவட்டத்திற்கு ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நெஞ்சு நிமிர்த்தி என்னால் சொல்ல முடியும். தற்போதும் இங்கே பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய நகர்ப்புற அமைச்சர் நேரு அவர்கள் அவருடைய சொந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய திருச்சியை விட சேலத்துக்கு தான் அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு மற்ற துறைகளின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை கடந்த 2 ஆண்டு காலமாக அவர் செயல்படுத்தி வருகிறார். அவர் இங்கே பட்டியலிட்டாரே, அதனை விட அதிக திட்டங்கள் இன்னும் சேலத்துக்கு வர இருக்கிறது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நாம் செய்த சில சாதனைகளை மட்டும் இங்கே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த 50 ஆண்டு கால கனவாக இருந்த சேலம் ரயில்வே கோட்டம், பெரியார் பல்கலைக்கழகம், சேலத்தில் அரசு கலைக்கல்லூரி, மகளிர் கலைக்கல்லூரி, ஆத்தூரில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி, 1553 கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச அளவுக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கம், சேலத்தில் 136 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம், ஏத்தாப்பூரில் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம், சேலம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இப்படி கணக்கில் அடங்காத வகை பல்வேறு திட்டங்கள். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே தான் இந்த சேலம் மாவட்டத்திற்கு இவைகளெல்லாம் கொண்டு வரப்பட்டன. இந்த வரிசையில் இதைவிட அதிகமான சாதனைகளை செய்து கொடுப்பதற்கு இந்த ஆட்சி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 11/12/2021 அன்று சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் 1242 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்கள் என்னால் அறிவிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆனைகவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் பகுதியை உள்ளடக்கிய நிலப்பரப்பில் 29 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 55,000 சதுர அடி பரப்பளவில் மினி டைடல் பூங்காவிற்கு 15 ஏக்கர் நிலம் தேசிய நெடுஞ்சாலை அருகில் ஒதுக்கப்பட்டு காணொலி காட்சியின் வாயிலாக கடந்த 19/5/2023 அன்று அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. கொலுசு உற்பத்தியில தலை சிறந்து விளங்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கொலுசு உற்பத்தியாளர்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு வசதியாக பன்மாடை உற்பத்தி மையம் அமைக்கப்படும் என்று நான் அறிவித்தேன். அதன்படி சேலம் அரியாகாவன்பட்டியில 24 கோடி 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொலுசு உற்பத்தியாளர்களுக்கான பன்மாடை உற்பத்தி மையம் அமைக்கக்கூடிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கக்கூடிய வகையிலும் மாபெரும் ஜவுளி பூங்கா ஒன்று அமைக்கப்படும் என்று நான் 11/12/2021 அன்று அறிவித்தேன். இதற்காக சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்மாபாளையம் கிராமத்தில்
119 ஏக்கர் நிலம் கண்டறியப்பட்டு இங்கு ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு நில ஒதுக்கீடு செய்வதற்கான பணிகள் முடிவடையக்கூடிய தருவாயில் உள்ளன. இந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சியில் 880 கோடி ரூபாய் செலவில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன என்பதை மகிழ்ச்சியோடு இந்த சேலம் மாவட்டத்து மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சேலம் மாநகராட்சியில் போடிநாயக்கன்பட்டி ஏரி, அல்லைக்குட்டை ஏரி, மூக்கநேரி ஆகிய 3 நீர்நிலைகளில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்புக்கிணங்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக 52 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கையேற்று 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்ட ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சேலம் மாநகராட்சியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு விளையாட்டரங்கம் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் பாமலை பகுதி மலைவாழ் மக்களுடைய 75 ஆண்டு கால கனவான சாலை வசதி திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில் 31 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 17.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு தார் சாலையாக மாற்றும் வகையில் கடந்த 3/4/2023 அன்று பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த அரசை பொறுத்தவரையில், எங்களை பொறுத்தவரையில் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருகிறோம். ஆட்சி அமைத்தது முதல் மாவட்டங்கள் தோறும் இது போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாக்களையும், திட்டங்களை தொடங்கக்கூடிய விழாக்களையும், முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கக்கூடிய விழாக்களையும் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு சுற்று நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்துவிட்டது. இப்போது சேலம் தொடங்கி அடுத்த சுற்று நிகழ்ச்சியை தொடங்க போறோம். இன்றைய நாள் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இளம்பிள்ளை கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு 652 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இளம்பிள்ளை, ஆட்டையாம்பட்டி, பனமரத்துப்பட்டி, மல்லூர், இடங்கணசாலை ஆகிய 5 பேரூராட்சிகள் மற்றும் சேலம், வீரபாண்டி, பனமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 778 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தில் முதல் கட்டமாக 301 குடியிருப்புகளுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய பணி வழங்கும் பணியை இன்றைக்கு நான் தொடங்கி வைத்துள்ளேன். 101 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேலம் அரசு சட்டக் கல்லூரிக்கான மாணவ மாணவி விடுதிகளுடைய கூடிய நிரந்தர கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சேலம் பழைய பேருந்து நிலையத்தை 96 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஈரடுக்கு பேருந்து நிலையமாக மறுசீரமைத்து முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் மு. கருணாநிதி நூற்றாண்டு மாநகர பேருந்து நிலையம் என இன்றைய நாள் பெயர் சூட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பெரியார் பேரங்காடி, போஸ் மைதான வணிக வளாகம், வஉசி மார்க்கெட், நேரு கலையரங்கம் ஆகியவற்றை மறுசீரமைக்கும் பணிகள் என்னால் இன்றைக்கு மட்டும் 1367 கோடி ரூபாய் மதிப்பில் 390 பணிகள் முடிவுற்று மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 236 கோடி ரூபாய் மதிப்பிலான 331 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இவை அனைத்துக்கு மேலாக 50,000க்கு மேற்பட்டிருக்கக்கூடிய, இன்னும் புள்ளி விவரத்தோடு சொல்லணும்னா 50,202 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் இங்கே வழங்கப்பட இருக்கிறது.
23 அரசு துறைகள் சார்பாக 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கின்றன. 50,202 குடும்பங்களுக்கு இந்த உதவிகள் ஒன்று சேர போய் சேரக்கூடிய ஒரு அருமையான மகிழ்ச்சியான விழாவாக இந்த மாபெரும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அனைத்து தரப்பு மக்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தை அவருடைய மேம்பாட்டை மனதில் வச்சுதான் செயல்படக்கூடிய அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசு தொடங்கியுள்ள திட்டங்களின் மூலமாக சேலம் மாவட்டத்தினுடைய அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருகிறார்கள். இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் 11 கோடி முறை கட்டணமில்லா பேருந்து வசதியை பெண்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. காலை உணவு திட்டத்தின்படி இந்த சேலத்தில் 7,953 மாணவ மாணவியர்கள் காலை உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. புதுமை பெண் திட்டத்தில் சேலத்தில் 17,000 மாணவிகள் மாதந்தோறும் 1,000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதிக அளவில் சேலம் மாவட்டத்தில் 17,093 மாற்றுத்திறனாளிகளுக்கு 40 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 11 உழவர் சந்தைகள் மூலமாக 3,46,675 உழவர்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்டு 1 கோடியே 97 லட்சம் நுகர்வோர் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய வேளாண் மின் இணைப்புகள் வழங்கக்கூடிய திட்டத்தின் கீழே 6,750 புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு உழவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை சொல்லிக்கொண்டே போனால் நேரம் போகாது. இவை அனைத்துக்கும் மேலாக முத்தாய்ப்பாக சொல்லணும்னா உழவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் குறுவை சாகுபடி, அந்த குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து நாளை தண்ணீரை திறந்து வைக்க இருக்கிறோம். பெருமையோடு சொன்னாங்க, இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 3வது ஆண்டாக குறித்த நேரத்தில் பயிர் சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து வைக்கப்படுகிறது என்பது மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுல நானும் மகிழ்ச்சி அடைகிறேன்னா, நானும் ஒரு டெல்டாக்காரன், அந்த அடிப்படையில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். சேலம் மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து எண்ணற்ற பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை செயல்படுத்துவதில் இந்த அரசு எப்போதும் முனைப்பாக இருக்கிறது. அதற்காகத்தான் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு அவர்களை இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று நாங்கள் முடிவு செஞ்சு அந்த பொறுப்பு அவரிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறோம். 10 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாடு எந்த வகையெல்லாம் பாழ்பட்டு கிடந்தது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போட்டாங்க முந்தைய அதிமுக ஆட்சி. அதனால்தான் நில உரிமையை தாரை வார்க்கக்கூடிய ஜிஎஸ்டி உரிமையை நாம் இழந்தோம். அதனால்தான் இன்றைக்கு நமக்கு நிதி போதுமான அளவுக்கு கிடைக்கல. நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியாம தவிக்கிறோம். உதய் என்கிற திட்டத்தில் கையெழுத்து போட்ட காரணத்தினால்தான் மின் கட்டணத்தை குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாற்றி அமைக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் மக்களையும் பாதிக்காத வகையில் அதே நேரத்தில் நிதி மேலாண்மையை உயர்த்தி காட்ட வேண்டிய சூழல் கழக அரசுக்கு ஏற்பட்டுச்சு. பட்ஜெட்டில் வருவாய் பற்றாக்குறை குறைச்சோம். அதே நேரத்தில் புதிய திட்டப்பணிகளை ஏராளமாக தொடங்கி கொண்டிருக்கிறோம். நிதி இல்லை என்று காரணம் காட்டி புதிய திட்டங்கள் அறிவிக்காமல் நாங்கள் இருக்கவில்லை. கடந்த 2 ஆண்டு காலத்தில் அறிவிக்க திட்டங்களை பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளை அறிவிக்க வேண்டிய அளவுக்கு 2 ஆண்டுல திட்டங்கள் அறிவிச்சு இன்றைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். அதனால்தான் நம்பர் 1 தமிழ்நாடு, நம்பர் 1 முதலமைச்சர் முதல் வருஷம் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், என்ன நம்பர் 1 முதலமைச்சர் சொல்றதை விட நம்பர் 1 தமிழ்நாடு பேர் எடுக்கணும், அதுதான் எனக்கு சிறப்புன்னு சொன்னேன். அந்த பெருமையை இன்றைக்கு அடைந்திருக்கிறோம்.
இது ஏதோ என்னால் ஆனது என்று நான் நினைக்கல. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களால், அமைச்சர் பெருமக்களால், இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளால், இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களால், இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளால், அவருடைய ஒத்துழைப்போடு அந்த வேகத்துடன் செயல்பட்ட காரணத்தால் தான் இந்த சாதனையை நாம் இன்றைக்கு செய்ய முடிஞ்சிருக்கு. அண்மையில் நான் வெளிநாடுக்கு போயிருந்தேன். ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளுக்கு நான் சென்றிருந்தேன் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக. ஏறக்குறைய 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. வருகிற 2024 ஜனவரி மாதம் சென்னையில நடைபெற இருக்கக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்ள பெரும்பாலான நிறுவனங்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்கு. இந்தியாவில் தமிழ்நாடும் குறிப்பாக சென்னையும் உலக முதலீட்டாளர் இருக்கக்கூடிய மையமாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. ஜப்பானை சார்ந்த பல்வேறு நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பல நிறுவனங்கள் இருக்கு. எனவே அவர்களுக்கு நாம் தமிழ்நாட்டை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான இந்த தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டு போல அல்லாமல் இப்போ நடைபெறக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில தொழில் வாய்ப்புகளும் முதலீடுகளுக்கு ஏற்ற ஒரு சூழல் நிலவுவதை சுட்டி காட்டி தமிழர் பண்பாட்டின் அடிப்படையில் நேரடியாக சென்று நாங்கள் அழைப்பு விடுத்தோம். அழையா வீட்டுக்கு எந்த விருந்தாலையும் வரமாட்டாங்க. நம்முடைய மாநிலத்தில் நிலவக்கூடிய சூழல், அரசு செயல்படுத்தி வரக்கூடிய முன்னேற்ற திட்டங்கள், வளமான எதிர்காலத்தை நோக்கி இன்றைக்கு நாம் நடைபெறக்கூடிய பாதை, நம்முடைய படித்த இளைஞர் வளம் போன்றவற்றை வெளிச்சம் போட்டு காட்டினால்தான் முதலீட்டாளர்கள் ஆர்வத்தோடு நம் மாநிலத்திற்கு வருவார்கள். அப்படி முதலீட்டாளர் மாநாட்டிற்கு வரக்கூடிய நிறுவனங்கள் நேரில் நம்முடைய கட்டமைப்புகளை பார்த்து ஆய்வு செஞ்சு முதலீடுகளை செய்வார்கள். அதனால் அதனை கூட தமிழ்நாட்டை பாழ்படுத்த நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் கொச்சைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு கொச்சைப்படுத்த மட்டும்தான் தெரியும், எதையும் ஆக்க தெரியாது, அழிக்கத்தான் தெரியும். அந்த வேலையைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். செய்யட்டும், நான் கவலைப்படவில்லை. போற்றுவார் போற்றற்றும், புழுதிவாரை தூற்றுவார் தூற்றற்றும் என்று நினைத்து கடந்து செல்பவன் நான். கலைஞர் வழியில் வந்தவன் நான். மக்கள் பணியாற்றவே நேரம் கிடைக்கல. இப்போ மக்களுக்கு பிணியாக இருக்கக்கூடியதற்கு பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100 ஆண்டு இந்த ஓராண்டு காலத்தில் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மாபெரும் திட்டங்களை தீட்டி காட்டி கலைஞரை இன்னும் ஆள்கிறார், வாழ்கிறார், வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற பெயர் வாங்குவோம். அதனால்தான் கலைஞருடைய 100 ஆண்டு விழாவை ஓராண்டு முழுவதும் கொண்டாடுவோம் என்று அறிவித்து அதை இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆக இங்கே நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் எடுத்து சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் தொடர்ந்து இந்த அரசுக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள். இன்னும் எண்ணற்ற திட்டங்களை உங்களுக்கு நிறைவேற்றி தர இந்த திராவிட மாடல் அரசு காத்திருக்கிறது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தை எடுத்துச் சொல்லி நேரத்தின் அருமையை கருதி இந்த அளவில் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நூற்றாண்டுகள் கடந்தும் கொண்டாடப்படும் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரை வழங்கியமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் மக்களின் வாழ்வாதாரத்தினை வலுப்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சியின் வாயிலாக 50,202 பயணிகளுக்கு 170 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாற்றுத்திறனாளி திரு ராம்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாற்றுத்திறனாளி ராம்குமார் அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. திருமதி மாரியம்மாள் அவர்களுக்கு முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 12,000 ரூபாய்க்கான ஆணை வழங்கப்பட உள்ளது. நரிக்குறவர் வகுப்பை சேர்ந்த திருமதி வேதவள்ளி அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது.
மகளிர் திட்டத்தின் கீழ் வெள்ளார் ஊராட்சி கூட்டமைப்பு சார்பாக திருமதி கனகவள்ளி அவர்களுக்கு பெருங்கடன் 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. தோட்டக்கலைத்துறை சார்பில் திரு மணி அவர்களுக்கு 1,30,000 ரூபாய்க்கான பாசன கருவி வழங்கப்படுகிறது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு இயற்கை இடுபொருள் தயாரித்தலை ஊக்குவிக்க 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் திரு அருள் செல்வன் அவர்களுக்கு 4,88,000 ரூபாய்க்கான உழவு இயந்திரம் வழங்கப்படுகிறது. திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு விவசாயிகள் நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் மழை தூவான் இயந்திரம் வழங்கப்படுகிறது. திரு கோபால் அவர்களுக்கு கலைஞரின் அனைத்து கிராம அண்ணா மறுவளர்ச்சி திட்டத்தின் கீழ் பேட்டரி தெளிப்பான் கருவி வழங்கப்படுகிறது. திரு ராஜகோபால் அவர்களுக்கு கச்சப்பள்ளி கூட்டுறவு சங்கம் சார்பாக பயிர்க்கடன் 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. கூட்டுறவுத்துறை சார்பாக குறிஞ்சி மகளிர் சுய உதவிக்குழு அவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. ஜெயமணி மற்றும் நதியா பெற்றுக்கொள்கின்றனர். பழங்குடியின நலத்துறை சார்பில் திரு வெங்கடேசன் அவர்களுக்கு 1,59,000 ரூபாய்க்கான பவர் ட்ரில்லர் வழங்கப்படுகிறது. பழங்குடியினர் நலத்துறை சார்பில் திருமதி சத்யவாணி அவர்களுக்கு பழங்குடியினர் நலவாரிய அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. திருமதி செல்வம் அவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 1,70,000 ரூபாய் மதிப்பிலான வீடு வழங்கப்படுகிறது. ஆதி திராவிட நலத்துறை சார்பில் திருமதி லட்சுமி அவர்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. நரிக்குறவர் வகுப்பை சேர்ந்த திருமதி சோனியா அவர்களுக்கு பழங்குடியினருக்கான சாதி சான்று வழங்கப்படுகிறது. திரு அருள் அவர்களுக்கு பழங்குடியினருக்கான சாதி சான்று வழங்கப்படுகிறது. நுகர்வோர் துறை சார்பில் திருமதி தேவி அவர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டை வழங்கப்பட உள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் திருமதி ஜோதி அவர்களுக்கு இலவச சலவை பெட்டி வழங்கப்படுகிறது. மகளிர் திட்டத்தின் கீழ் அண்ணா மகளிர் சுய உதவிக்குழு சார்பாக திருமதி சின்னத்தங்கம் அவர்களுக்கு கடன் தொகை ரூபாய் 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. மகளிர் திட்டத்தின் கீழ் திருமதி சாரதா தேவி அவர்களுக்கு சுகந்த மலர் பகுதி அளவு கூட்டமைப்பிற்கு பெருங்கடன் 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. தொழிலாளர் நலத்துறை சார்பில் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு விபத்து மரண நிவாரண தொகை 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. வனத்துறை சார்பில் வன தேவதை மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர் திருமதி ராணி அவர்களுக்கு சுழற்சி நிதி கடனுக்காக ரூபாய் 3 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்படுகிறது. தாட்கோ தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் திரு மகேந்திரன் அவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டர் வழங்கப்படுகிறது. மகளிர் திட்டத்தின் கீழ் வெற்றிவேலின் சுய உதவிக்குழு சார்பாக திருமதி ராஜாத்தி கல்பனா அவர்களுக்கு கடன் தொகை 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. வனவாசி கூட்டுறவு சங்கத்தின் மூலம் திரு செல்லப்பன் அவர்களுக்கு பயிர் கடனுக்காக 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. மகளிர் திட்டத்தின் கீழ் ஸ்ரீ சக்தி காளியம்மன் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு ஜெயமாலா ஆகியோருக்கு 12,50,000 ரூபாய்க்கான கடன் தொகை காசோலையாக வழங்கப்படுகிறது. கூட்டுறவு சங்கத்தின் மூலம் உதயம் மகளிர் சுய உதவிக்குழு சார்பாக திருமதி ரேகா அவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறை சார்பில் முன்னாள் ராணுவத்தினருக்கு பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் திருமதி கலைவாணி அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது. திரு ராக்கியனவர் அவர்களுக்கு முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 10,000 ரூபாய்க்கான திருமண உதவித்தொகை ஆணை வழங்கப்படுகிறது. நுகர்வோர் துறை சார்பில் திருமதி சாந்தி அவர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது. ஆதி திராவிட நலத்துறை சார்பில் திருமதி கிருஷ்ணம்மா அவர்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கப்பட உள்ளது. வருவாய்த்துறை சார்பில் திருமதி சாந்தி அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட உள்ளது.
நகர்ப்புறத்தில் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருமதி மேகதாஜ் பேகம் அவர்களுக்கு வெள்ளக்குட்டை அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்கப்படுகிறது. திரு ராகவ பிரசாத் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் புதிய தொழில் முனைவோர் மற்றும் நிறுவன திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கப்படுகிறது. சமூக பாதுகாப்புத்துறை சார்பில் கொரோனா நோய் தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த ரூபாஸ்ரீ என்பவருக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாய்க்கான வைப்பீட்டு தொகை பத்திரம் வழங்கப்படுகிறது. பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் செல்வி வர்ஷினிக்காக தாய் திருமதி புவனேஸ்வரி அவர்களுக்கு 50,000 ரூபாய்க்கான வைப்பீட்டு தொகை பத்திரம் வழங்கப்படுகிறது. மகளிர் திட்டத்தின் கீழ் மானாத்தால் ஊராட்சி கூட்டமைப்பு சார்பாக திருமதி கனகவள்ளி செல்வி அவர்களுக்கு கடன் தொகை ரூபாய் 39 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. மகளிர் திட்டத்தின் கீழ் முல்லை மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. மகளிர் திட்டத்தின் கீழ் மலை அருவி மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. நந்தகுமார் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் புதிய தொழில் முனைவோர் மற்றும் நிறுவன திட்டத்தின் கீழ் மானியம் 6,30,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. வனத்துறை சார்பில் விநாயகர் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. தாட்கோ மூலம் ராஜேந்திரன் அவர்களுக்கு 8,53,000 ரூபாய் மதிப்பிலான சரக்கு வாகனம் வழங்கப்பட உள்ளது. வருவாய்த்துறை சார்பில் திருமதி சாமுண்டீஸ்வரி அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. திருமதி கலா அவர்களுக்கு கணவரால் கைவிடப்பட்டோருக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 12,000 ரூபாய்க்கான ஆணை வழங்கப்படுகிறது. திருமதி உமாராணி அவர்களுக்கு கைம்பெண் உதவித்தொகைக்கான ஆணை வழங்கப்படுகிறது. சமூக பாதுகாப்புத்துறை சார்பில் கொரோனா நோய் தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த செல்வன் இளங்கோ என்பவருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய்க்கான வைப்பீட்டு தொகை பத்திரம் அவரது பாதுகாவலர் மணிகண்டனுக்கு வழங்கப்படுகிறது. செல்வன் மோஷித் குமார் அவர்களுக்கு மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் நீச்சல் போட்டியில் முதல் பரிசு பெற்றமைக்கு தங்கப்பதக்கம் மற்றும் சான்று வழங்கப்படுகிறது. திருநங்கை திருமதி சத்யா அவர்களுக்கு சத்யவாணி முத்து அம்மையார் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் செல்வி பவித்ரா அவர்களுக்கு 83,500 ரூபாய் மதிப்பிலான இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கப்பட உள்ளது. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்கச் செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பயனாளிகளுக்கும் அவரவர் இடங்களிலேயே தங்களுக்குள்ள பயன்கள் வழங்கும் அதுக்கான பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி ஆணைப்படி அனைவருக்கும் மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பயன் பொருட்களை தவறாமல் அங்கங்கே நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலை தெரிவித்து நன்றி கூறுகிறேன். இந்த இனிய நிகழ்ச்சியில் நன்றியுரை வழங்க சேலம் மாநகராட்சி ஆணையாளர் திரு பாலச்சந்திர IAS அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முன்னதாக தற்போது நன்றியுரை. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சேலம், கள்ளக்குறிச்சி மற்றும் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மாண்புமிகு சேலம் வடக்கு, சேலம் மேற்கு மற்றும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கும், மாண்புமிகு மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும்,
துணை மேயர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்கள் அவர்களுக்கும், மதிப்புமிகு இயக்குநர்கள் மற்றும் மூத்த இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் மற்றும் மூத்த இந்திய காவல்துறை அதிகாரிகள், பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர், உதவி ஆட்சியர் பயிற்சி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்த அரசு தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் அவர்கள் மற்றும் பயனாளிகள் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினையும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சேலம் மாவட்டத்திற்கு வருகை புரிந்து சேலம் மாநகராட்சியில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் 96.53 கோடி மதிப்பில் மறுசீரமைக்கப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரிலான மாநகர பேருந்து நிலையத்தை நேரில் வந்து திறந்து வைத்தும், பெரியார் பேரங்காடி, போஸ் மைதான வணிக வளாகம், வஉசி மார்க்கெட், நேரு கலையரங்கம் ஆகியவற்றை திறந்து வைத்தும், இன்று ஒட்டுமொத்தமாக மாவட்ட அளவில் 1367 கோடி மதிப்பீட்டிலான 390 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தும், 235 கோடி மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும், 50,202 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும், ரூபாய் 170 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியும், இந்த விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், மாண்புமிகு வேளாண்மை உழவர்நலத்துறை அமைச்சர், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் உள்ளிட்ட மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் சேலம் மாநகராட்சியின் சார்பிலும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரையாற்றிய மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மாண்புமிகு மாநகராட்சி மேயர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், துணை மேயர் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள், பயனாளிகள், பொதுமக்கள், பத்திரிகை துறை, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பண். जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे